பூண்டம்களே சுந்தர் சி வந்துட்டு ரஜினியும் கமலும் வச்சு ஒரு படம் எடுக்கிறான்னு கேட்ட உடனே நல்ல ஒரே குசியா இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஜினி படத்திலிருந்து சுந்தர் சி விலகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சுந்தர் சி அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளில வந்துட்டாரு. ஒரே டிசப்பாயின்மெண்டா எனக்கு வேற போயிடுச்சு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. என்னோட இமேஜினேஷன் எப்படி போயிடுச்சுன்னா ரஜினி வந்துட்டு ரெண்டு பெண்கள் நடுவுல வந்துட்டு தலையாட்டுற மாதிரி எல்லாம் இது சுந்தர் சி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கில்மா சாங் இருக்கும். இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள எல்லாம் நான் போயிட்டு என்ன எப்படி இருக்கும் என்னால வந்துட்டு இமேஜினே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். உங்க காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. பட் அன்பார்ச்சுனேட்லி அது எல்லாமே டிராப் ஆயிடுச்சுங்க. அது போக நம்ம பிஹைண்ட் வச்சுனடானா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கேஸ்ட் கூட எல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ தமிழ்ல எடுத்திருக்காங்க. ஐ மீன் அவங்கள தமிழ்ல பேச வச்செல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. சீசன் 5 வருது. நான் வந்து இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரே வந்துட்டு கோயின்சிடன்ஸா இருக்கு. அதனால என் ஃபீடு ஃபுல்லா வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரீல்ஸா வர வந்துட்டு இருக்கு. வேற என்னன்னு தெரியல. ஏஸ் நம்ம வந்துட்டு மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் இன்னைக்கு பார்ப்போம். நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சுந்தர் சி வந்துட்டு ரஜினியும் கமலை வச்சு படம் எடுக்கிறான்னு என் ஃபீடு ஃபுல்லா எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொன்னேன்ல என்னோட இமேஜினேஷன் அதுவும் ரீலா வந்துருது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதே தான். ரஜினியும் கமல் இருக்காங்க. 2 ஐட்டம் சாங் வேற நடக்குது நடுவுல. என்னென்னமோ எனக்கு வியடா தோணிட்டு இருந்துச்சு. எங்க இருக்காங்க அந்த அக்கா? இங்க முன்னாடி இருக்காங்க. இங்க யாரும் இல்லையே. ஐயோ அவங்க உங்களை தான் பாக்குறாங்க தெரியலையா? அரண்மனை 4 5 ஆல்ரெடி 4 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் போன வருஷம். அரண்மனை 5 கூட வந்திருக்கலாம் அந்த படம். யாருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சுந்தர் சி தான் ஹீரோவா இருந்திருப்பாரு. ரஜினி எல்லாம் சைட் கேரக்டரா தான் இருந்திருப்பாரு. எப்படிதான் இருப்பாங்க தம்பி. என்னங்க பேய் வந்துட்டு மலக்கா. Once upon a time there lived a ghost. Hey, come and see me. Tell I love you. Come and see me. Tell I love you. Elena, I will. என்ன வேணா சொல்லுங்க. ஆனா சுந்தர் சி வந்து எப்படி இருந்தாலும் இந்த படத்தை ஹிட் ஆக்கி இருப்பாரு. 2-3 மசாலா சாங்கு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு மிக்சர் போட்டு நல்லா வந்துட்டு படம் செல் ஆகிற மாதிரி செஞ்சிருவாருங்க. நமக்கு அந்த படம் பிடிக்காது. ஆனாலும் படம் ஓடும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணிடுவாரு. வாட் இஃப் சந்திரமுகி took place in 2025? என்னங்க ரஜினி வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அனிமே ட்ரெஸ் போட்டுருக்கு. அப்படி எப்படி கேரக்டருக்கு எல்லாத்துக்குமே அனிமே ட்ரெஸ் மாத்துறானுங்க. என்ன ஏஐ சாஃப்ட்வேர்னு தெரியலையே. மியூசிக்ல அனிமே ரெஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கே. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ஊடி எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கிறாங்க. என்ன கொடுமை. தலைவர் 177 டைரக்டர் பை சுந்தர் சி, மியூசிக் பை ஹிப் ஹாப் தமிழா. ஆம்பள 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 கரெக்டா கெஸ் பண்ணிட்ட பாத்தியா? பைக் பறக்குதுனாவே வந்து ஆம்பளை தான். பைக் பறக்குது. ஆக்சுவலி கார் பறக்கும் அந்த படத்துல. Me and my home is waiting in front of Sundar C house to tell to drop the movie with தலைவர் காஸ் வீடியோ நேரஸ்ட் டு வாட் another அண்ணாத்தே. அவங்க பண்ண ப்ரெடிக்ஷன்லாம் உண்மையாயிருச்சு. அவர் டிராப் பண்ணிட்டாரு. இவனுக்கு இந்த மாதிரி மீம்ஸ் போட்டே அவர் பார்த்து வந்துட்டு சரி இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவர் டிராப் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ஐயோ ஹலோ அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? நம்ம லோக்கி மாமா வந்து எல்லாம் அடிச்சதுனால அவர் வேற வந்துட்டு ஒரே வன்மத்துல இருப்பாரு. இப்ப நம்ம மேல நான் கூலிய மாட அடிச்சீங்க. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆனா லோக்கி மாமாக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நெக்ஸ்ட் டைரக்டர் யாரா இருக்கும்? இவர் ஒரு நல்ல கேண்டிடேட் தான். வேற யாரும் வருவாங்கன்னு தான் வெயிட் பண்றேன். கடைசியில பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து எடுப்பாரா இருக்கும். நினைச்சு பாருங்க, ஜென் ஜிக்கு படம் எடுக்கிறேன்னு தலைவரை வச்சு வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மூவி எடுப்பாராமா. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரீல் அதே வந்துருச்சு. ஜாயிண்ட் ஜெகதீசன் வச்சு படமா? ஆஹா. அம்மா வணக்கம். என் பேர் ஜெகதீசன். அடுக்க மாட்டேங்குது. கரெக்டான டைரக்டர் இந்த படத்தை எடுக்கிற கரெக்டான டைரக்டர்னா அது கன்ஃபார்ம் நம்ம வந்து பிஆர்னு ஒத்துக்கலாம். எனிவேஸ் நம்ம மத்த ரீல்ஸ் பாப்போம். ஒரு மாதிரி பேசுறான் நீ. ஏய் போவா. கைஸ் நான் வந்து லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு சீரீஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நான் வந்து இது வரைக்கும் பார்க்கல. கரெக்டா வந்துட்டு சீசன் 5 வருது. நான் வந்து ரேண்டமா பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்தா எனக்கு ஸ்டீவ்ங்கிற கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. எல்லாரும் பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் சீசன் அவனை ஹேட் பண்ணாங்களாம். ஆனா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கேரக்டர் தான் பிடிச்சிருந்துச்சு. அது ஏன்னு தெரியல, ஒரு ரிலேட்டபிளான கேரக்டரா ஃபீல் ஆச்சு. ஏன்னு தெரியல. என்ன நீ போ சொன்னாதான் அவன் போவானா? ஏய் என்ன ஏய் அவன் இதுக்கு மிரட்டுற?
Oh my god, அந்த பொண்ணு இவ்வளோ நல்ல பையனை விட்டு போட்டு போய் இவன் கூட மங்கூஸ் கூட சுத்திட்டு இருப்பானே, ஏன்னே புரியல. யாரோ கமெண்ட்ல போட்டிருக்காங்க ஜானதன் பெட்டர் தென் ஸ்டீவ். ப்ரோ அவன் ஜானதன் தான் மாத்திட்டான். ஸ்டீவ் இஸ் பெட்டர் ப்ரோ ஃபார் ஷூர். இன்னொருத்த கமெண்ட்ல சண்டைக்கு வாடா ஜானதன் லவ். என்னடா அவங்க கூட சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க? அஞ்சலி வந்து சக்தியை லவ் பண்ணல, கௌதம தான் லவ் பண்ணான்னு சொல்லணும். அஞ்சலி அம்மா யாரை லவ் பண்றாங்க தெரியுமா? இந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்துட்டு நீங்க சீரியஸா பார்த்தாதான் புரியும். நானே வந்து இப்பதான் சீசன் 2ஓ 3ஓ என்னமோ இருக்கேன். பட் சீசன் 5 வரதுக்கு முன்னாடி கேட்ச் அப் பண்ணிடுவேன். எப்படியோ அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல, அது தெரிஞ்ச விஷயம் தான். சக்தியை தான் கௌதம் லவ் பண்ணல. என்னடா அது? என்னடா சொல்றாங்க? எந்த எபிசோட்ல இது வந்தது எனக்கு தெரியலையே. நான் இன்னும் பார்க்கல இந்த சீன்லாம். எனக்கு பார்க்க வேணாம். When your character development is so goated that people hate you in season 1 and pray for your presence in last season. எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து அவனை ஹேட்டே பண்ணல. நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் வந்து நல்ல கேரக்டர் தான். ஒரு கிரே ஷேடா இருந்துச்சு, பட் ஆனா நல்லா தான். அதே மாதிரி இந்த பையன் தான் இந்த வேற ஏதோ ஒரு பாட்டு கூட வந்து ரொம்ப ஃபேமஸ் பாட்டு இவன் தான் பாடியிருக்கான். நம்ம இந்த பாட்டை கூட இவன் தானே பாடியிருக்கான், எனக்கே தெரியாது. நான் இந்த சீரீஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே தான் தெரிஞ்சு. எனிவேஸ் இது வந்து இந்த சீரீஸை பார்க்காதவங்களுக்கு புரியாது, அதனால நம்ம மற்ற கண்டென்ட் குழப்போம். சரி, இப்போ அழகா ஒரு பாட்டு போடுவாங்க. அப்படியே போடுவோம் கையா கரடி. பாசிபிள் பேபி நோ உம்பல் பெட்டர் than today. என்னடா மை காட், இந்த பாட்டு நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. என்னப்பா தூங்குறதுக்கு முன்னாடி ஏப்பா குட் நைட் சொல்றோம்? உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியலையப்பா. தூங்கிட்டா எப்படி சொல்றது? நான் நினைச்சேன்டா குட் நைட் சொல்ல முடியாதுப்பா. முன்னாடி நானே சொல்லியிருக்கணும். மண்ணெண்ண ஊத்தனா எரியாதே, பெட்ரோல் ஊத்தனா எரியுமே. வாவ் வாவ் வாவ், நைஸ். ஓ, பாட்டிலுக்குள்ள ரீஃபில் மாத்திரம் ரிட்டர்ன் கொடுக்குறக்கா. சின்ன ஊசி யூஸ் பண்றதுல ஒரு 50 ml ஊசி யூஸ் பண்ணிருந்தா ஈஸியா எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணிடலாம். எனிவேஸ் என்ன பண்ணட்டாங்க, காசு ரிட்டர்ன் பண்ணுங்கண்ணா. மூடி ஓபன் பண்ணாம இருந்தா தான் காசு தருவேன், இல்லனா கிடையாது. மூடிலாம் திறக்கலண்ணா. சீல்லாம் மூடிதான் இருக்கு. இந்தாப்பா. தேங்க்ஸ். டாக்டிக் நல்லா இருக்கு பா. இது எக்ஸ்பீரி ஆயிடுச்சுப்பா. நல்ல வேலை நீ குடிக்கல. சே, நீ என்னத்த இல்ல டைஜஸ்ட் ஆயிரும், பிரச்சனை இல்ல. வாட் ஐ ஹியர் when there is no music. ஆக்சுவலி ஷூட்டிங் போது இப்படி தானே பண்ணிருப்பாரு. இதுக்கு பிஆரோட மியூசிக் போட்டாவே நல்லா தான் இருக்கும். எது சரி, பிஆர் மாதிரி சாய் அபியங்கர் அவர் மியூசிக் போட்டா வே பெட்டர் கன்ஃபார்ம். மாமா பெரிய ஐட்டங்காரா இருப்பாரு. பாத்து உழுதுற போறீங்க மாமா. சீன்ஸ் இஸ் மாட்ரான் ரீரிலீஸ்ட் இன் 2025. சுட்டாடே பட்டாசா வெடிக்கிற 10,000 வாலா சுட்டாடே புல்லட்டா தெரிக்கிறது. எப்பேற்பட்ட வரிகள். என்ன நாட்டி ரீல்ஸ் எல்லாம் வருது, வரக்கூடாது. நினைச்சேன்டா என் ஃபீல்ல எப்படி இதெல்லாம் வருது எப்படி நினைச்சேன். സൈഡ് വാച്ചിലൊക്കെ എടുത്ത് മടുക്കുന്ന സമയത്ത് ഒരു വെറൈറ്റിക്ക് വേണ്ടി ഒരു ഹാക്ക് ട്രൈ ചെയ്താൽ മതി. വളരെ സിമ്പിൾ ആയിട്ട് 4 കൊണ്ട് 6 ആക്ക് പാർട്ടീഷൻ നമ്മുടെ ഹെയറിൽ ഇതുപോലെ நூடுல்ஸ் ஸ்டோர்ல ஸ்பின் பண்றாரு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. எது பாலா இல்ல யோசனை. எப்படி பிரியாணிஸ் இவங்கள வந்து இன்டர்வியூ பிடிச்சாங்க புரியவே இல்லையே. கருப்பு மூவி கிளைமேக்ஸ் சாட் பிஜிஎம் கம்போஸ் பை சாய் அபியங்கர் லீக்டா. கருப்பு மரா படி மரிக்காதே லே பட்டாசா தெரிக்குது 10,000 வாலா. அதுதான் ஞாபகம் வருது. அந்த பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. நான் வைப் பண்ணேன். நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், சர்க்காஸ்டிக்காக சொல்லுவேனே தவிர என்னைக்கும் அணியன் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன்டா. சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எட்ட முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணனே வேணா விட்டு வேண்டாம். அனி ப்ரோஸ் கோட்டட் ப்ரோ. இது நீங்க வந்து தயவு செய்து சாய் அபியங்கர் கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. எனக்கு ட்ரிகர் ஆகுது, வேணாம் பண்ணாதீங்கடா ப்ளீஸ், பண்ணாதீங்கடா. உண்மையிலேயே அந்த பையன் வந்துட்டு ஆக்சுவலி நல்லா தான் பாட்டு போடுறான். ஆனா இவங்க வந்து அனிருத்தோட கம்பேர் பண்ணும் போது எனக்கு அந்த பையனை வெறுக்க தோணுது. பட் ஐம் ட்ரைங் நாட் டு டூ. தலைவன் தான். ஓ ஆமா, நம்ம கேசரி படம். கேசரியா படம் என்ன? பகவத் கேசரியோட ரீமேக் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறியும் வருதுங்க பாருங்க.
பகவத் கேசரி ரோஸ்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்லே இருக்கு, வேணா அதை வேணா போய் பாத்துக்கோங்க. கதையை முன்னாடியே நீங்க பாத்துட்டு வந்து மனசை தேத்திட்டு போய் பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்றேன். பயப்பரியா குமார்? மோஸ்ட்லி நம்ம வந்து நம்ம யார் இவர் பாலையா எப்படி டப்புனு பாலையா பேர் நம்ம பாலையாவோட மோஸ்ட் ஆஃப் த கேட்டலாக் மூவிஸை வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணி போட்டிருப்போம். அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆல்வேஸ் பாலையா மூவிஸ் ஆர் பண்றான். என்ன வேணா சொல்லு, பாக்குறதுக்கு ஃபன்னா இருக்கும் பாலையா மூவி எல்லாம். அப்படியே அந்த இதை எடுத்துதான் கொஞ்சம் கிண்டி தருவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, மனசை திடப்படுத்திக்காங்க எதுக்கும். நான் பழைய லிங்கேஷ் நான் மாத்தி காட்டுறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு விக்ரம் பட்ட கிட்டப்ப 2 சப்பாத்தி வச்சு முடிச்சிட்டானே. எனக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. நான் என்ஜாய் பண்ணலாம். எனக்கும் இந்த மாதிரி சில பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபில்டர் போட்டு பார்க்கணும், ஜாலியா இருக்கும். அந்த அரோரா என்ற நபர் இது செம அளவுக்கு நம்ம திவாகர் வந்துட்டு கேமரா பார்த்து பேசிட்டு இருப்பாரு. கேமராமேனே டென்ஷன் ஆகி வந்து திவாகர் கேமரா வந்து இருப்பிடுவாங்க. என்னோட சண்டை போட்டு அவங்க வந்து ஃபேமஸ் ஆகி அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல வந்து தப்பிக்க நினைக்கிறாங்க. இது எந்த வயசுல நான் கேமராமேனே டென்ஷன் இருக்கனா பாருங்க, எந்த அளவுக்கு கேமராமேனை டார்ச்சர் பண்ணிருப்பான்னு இருந்தாரு. இவரு எல்லா இடத்துக்கிட்டையும் நல்லா வந்து பேச முடியும். இந்த மனுஷனை மட்டும் ஏன்னே தெரியல, அவ்வளவு டென்ஷன் பண்ற அப்படி ஏன்னு தெரியல. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? கொரட்டை இதுல என்ன ஒரு பிரச்சனை, நைட்ல கொரட்டை பிரச்சனை. சொல்ல இல்லத்திருப்பாங்க. ஒரே அசிங்கமா போச்சுக்குமாரு, கமெண்ட்ஸ்ல போட்டுருக்கேன். செருப்புல சாணிய முக்கிய அடிச்ச மாதிரி இருக்கு. பாடி இப்படி இருக்கணும், நல்லா இல்ல. எப்படின்னா இப்போ நான் வந்து தூக்கத்துல அவனை கட்டி பிடிச்சேன்னா அப்படியே அவன் டெடி பேர் மாதிரி இருக்கு. பெர்ஃபெக்ட் கேண்டிடேட்டா சூசன் கரடி குட்டியாட்டு இருக்கணுமா? அங்க ஒருத்த அவ்வளவு அழகா வந்துட்டு அந்த கேரக்டருக்கு எல்லாமே பக்கா மேட்சோட உட்காந்துருக்கா. அப்படியே உட்கார்ல படுத்துட்டு இருக்கா. அப்படி ஃபர்ஸ்டாடா பந்தயத்துக்கு நான் வரலாமான்னு திவாகர் தான் நிப்பாரு. பந்தயத்துக்கு நான் ரெடி. ஒரிஜினலா நடிக்கிறவங்க எல்லாம் வெளிய வாய்ப்போட காத்துட்டு இருக்காங்க. நேரம் பாருங்க என்ன உங்க ராஜாவா நீங்க என்ன ஐடியா பண்ணுவீங்க? அப்படியே ஹாயா படுத்துக்கலாம். புட்டாங்க போய் உட்காந்துக்கல. அப்படியே அவன மாதிரி பண்றான். ஓகே, இதோட இந்த வாரத்தோட மீம்ஸ் ரியாக்ஷன் எல்லாமே போதும். நம்ம திரும்ப வந்து ஒரு மீம்ஸ் ரியாக்ஷன் ஒரு மேபி 1 வீக் கழிச்சு போட்டோம். அதுக்கு நடுவில் வேற ஏதாச்சும் கண்டென்ட் வரும். பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்